புளிச்சக்கீரைனாவே ரொம்ப புளிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அது பேர். ஆனால் நான் புளிப்பே இல்லாமல் நான் புளிச்சக்கீரை செய்ய போகிறேன். இந்த மெத்தட்லையும் செய்யலாம் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. புளிச்சக்கீரையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி ஒரு குண்டானில் வச்சுட்டு அது கொதி வரும்போது அந்த புளிச்சக்கீரையை போட்டு வெந்த உடனே அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சோப்பு நுற மாதிரி வரும். நுரைச்சிக்கிட்டு வரும்போது அப்படியே வடிகட்டிட்டு வேண்டியதாங்க. அது ஒரு பக்கம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பூண்டு நான் முழுசாக உரிச்சேன். பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம், காஞ்ச மிளகாய் வந்து நம்ம தேவைக்கு உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நான் வந்து 3 தான் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவும் வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த மிளகு சீரகெல்லாம் வறுத்துருக்குறீங்களா அது வந்து ஜாரில் அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்கிற இந்த கீரையை ரொம்ப நேரம் வேக விட வேணாம். அந்த ஒரு கொதி வந்த உடனே அப்படியே ஃபில்டர் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வடிச்சு வச்சிருக்கிற கீரையை போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதாங்க. தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. அரைச்சிட்டு அப்படியே எண்ணெய், கடுகு, கடலை எண்ணெய் கொஞ்சம் போட்டேன். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு கடுகு, சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பொரிஞ்ச உடனே இந்த கீரையை எடுத்து போட்டு தாளிக்க வேண்டியது தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி வந்து ஜாரில் அந்த வாஷ் பண்ணுறதுக்காக அது மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்க. திருப்பி எடுத்தீங்கன்னா அப்படியே கெட்டியாகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் நாங்கள் மேங்க வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.